ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளையே, சத்தியமாக நான் அடித்து சொல்கிறேன், இன்னும் சற்று நேரத்திலேயே நீ சந்தோஷப்படக்கூடிய ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. இதற்கு முன்பாகவும் பல நல்ல விஷயங்களை உனக்காக நான் செஞ்சு கொடுத்தாலும் நீ எதையுமே உணர்ந்துக்காம புரிஞ்சுக்காம மறுபடியும் மறுபடியும் போய் தப்புல மாட்டிக்கிட்டே இருந்த. இந்த முறை உனக்கு துணையாக நான் இருந்து நீ சந்தோஷப்படும்படியாக எந்த கஷ்டமும் வராத அளவுக்கு உனக்கான எல்லா விஷயங்களையும் செஞ்சு கொடுக்க போகிறேன். பண வரவு இல்லாமல் பண கஷ்டத்தோடும் மன நஷ்டத்தோடும் உடல்நல ஆரோக்கியமின்றியும் வாழ்ந்து கொண்டிருக்கும் என் அன்பு பிள்ளையே, எல்லா விஷயங்களையும் சரி செய்வேன்னு சபதம் எடுத்து தான் இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன். உன் லட்சியத்தை எல்லாம் வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்க நான் வந்துட்டேன். இப்போதைக்கு உன் உடம்புக்கும் மனசுக்கும் கொஞ்சம் ஓய்வு கொடு. இந்த பூமியில் நீ செய்ய வேண்டிய நல்ல காரியம் நிறைய இருக்குது. அது எல்லாத்தையும் நீ ஒவ்வொன்றா செய்ய தான் போகிற. எல்லாத்தையுமே நல்ல முறையில் செஞ்சு முடித்து நல்ல வாழ்க்கையும் வெற்றிகரமாக நீ வாழ தான் போகிற. அதுக்கு முன்பாக இப்போது கொஞ்சம் மனசுக்கும் உடம்புக்கும் ஓய்வு கொடு. உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் கேளு. ஒரு மனுஷன் விடாமல் உட்காராமல் ஓய்வெடுக்காமல் மரத்தை தொடர்ந்து வெட்டிக்கிட்டே இருக்கான்னு வச்சுக்குவோம். அவன் உடம்பு மனசு எல்லாமே சோர்ந்து போய் வேலையில் உழைப்பும் கூட சுருங்கி போய் அவன் நினச்சது போல் அங்கே வேலை நடக்காமல் போயிடும். அதுவே கொஞ்ச நேரம் வேலை செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு மறுபடியும் வேலை செய்யும்போது புத்துணர்ச்சியோட புது உத்வேகத்தோட வேகமாக வேலை செஞ்சு நினச்ச விஷயத்தை வெற்றிகரமாக முடிச்சுக்கலாம். அதே போல தான் இப்போதும் கொஞ்சம் ஓய்வெடுத்துட்டு உன் வேலைகளையும் உன்னுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் நீ செய்ய ஆரம்பிக்கும் போது புத்துணர்ச்சியும் புது உற்சாகமும் உண்டாகி உத்வேகத்தோட உனக்கான வேலைகளை நீ முடிச்சுக்கலாம். எந்த விஷயம் வந்தாலும் அதை எதையும் எதிர்மறையாக யோசிக்காம அமைதியாக நேர்மறையாக எதிர்கொள்ள தயாராகு. உன்னை பயமுறுத்தக்கூடிய எல்லா விஷயங்களும் உன்னை விட்டு விலகி போய் எல்லாமே நீ நினச்சது போல நல்லபடியாக நடக்கும். என் அருளாலையும் என் ஆசீர்வாதத்தாலையும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி இந்த கருப்பசாமி நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கையில் வரக்கூடிய மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக இருந்தாலும் அது திடீர்னு வரும்போது என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் நீ திணறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது. நீ கேட்ட விஷயங்களை தான் உனக்கு செய்ய போகிறேன். ஆனால் அதற்கு முன்பாக சில விஷயங்கள் மாறலாம். அதை பார்த்து திகச்சோ பயந்தோ பிரமித்தோ போகக்கூடாது என் செல்லமே. வாழ்க்கையில் சின்ன சின்ன சிக்கல்களும் சிரமங்களும் வந்தாலும் அதை எதிர்கொள்ள தயாராக இருக்கணும். அதை விட்டுட்டு என்னடா நம்ம நினச்சது ஒன்றா இருக்குது, நடக்கிறது வேறொன்றா இருக்கே, நம்ம திட்டம் போட்டபடி எங்கே நடக்காமல் போயிடுமோன்ற அந்த பயம் உனக்கு வரவே கூடாது. என்ன நடந்தாலும் எல்லாவற்றிலும் முடிவை உன் திட்டப்படி உனக்கு சாதகமாகத்தான் நான் ஆக்கி கொடுப்பேன். இப்போதும் அப்படிதான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நடக்க போகிற விஷயங்கிறது நீ நினச்சது போல் உனக்கு மகிழ்ச்சியை தரும் விதத்தில் தான் இருக்க போகுது. இன்னும் இன்னும் உன் வாழ்க்கை பயணத்தை நீ மகிழ்ச்சியாக வாழும்படி தான் நான் செய்ய போகிறேன். யார் என்ன சொன்னாலும் மற்றவங்களுக்காக மற்றவங்களுக்கு பிடிச்சது போல உன் வாழ்க்கையை நீ வாழணுன்ற அவசியம் இல்லை. நீயாகவே இருந்து உனக்கு பிடிச்ச விஷயங்களை மட்டும் உன் வாழ்க்கையில் செஞ்சால் போதும். இப்போது உனக்கு சவாலாகவும் சிக்கலாகவும் இருக்கும் எல்லா விஷயங்களையும் சரி செய்ய தான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வந்திருக்கேன். நீண்ட நாட்களாக உன் கேள்விகளுக்கும் கவலைகளுக்கும் விடை கிடைக்காமல் இருந்த விஷயங்களையெல்லாம் சரி செஞ்சு இப்போது உனக்கு நல்லது சொல்ல நான் வந்துட்டேன். இனிமே சரியான நபர்களிடமிருந்து சரியான ஆலோசனை பெற்று சரியான விஷயங்களை எதிர்கொண்டு நீ வாழ்க்கையில் ஜெயிக்க போகிற. உனக்கான உதவிகள் உன்னை வந்து சேரப்போகுது. அதையும் சரியான நேரத்தில் சிறப்பாய் செய்து கொடுக்க இந்த கருப்பசாமி நான் இருக்கேன். உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் சரியான தீர்வை சரியான நபர்கள் மூலமாக நானே உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன். இன்னும் இன்னும் பல மடங்கு சந்தோஷத்தை உன் வாழ்க்கையில் நீ அனுபவிக்க போகிற. நீயே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா குழப்பங்களையும் தீர்த்து வச்சு நீ மனசு மகிழும்படியா சந்தோஷப்படும்படியா எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்த போகிறேன். இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம்.
நீ என்கிட்ட வச்ச வேண்டுதல்களை எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எந்த தடையும் இல்லாமல் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுத்துட்றேன். மற்றவங்க உன்னை மதிக்காமல் அல்லது அலட்சியப்படுத்தும் போது நீ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஒருத்தன் உன்னை மதிக்காமல் அலட்சியமாக நினைக்கிறாங்கன்னா நீ போகிற பாதை சரியாக இருக்குது, நீ செய்கிற விஷயம் சரியாக இருக்குது. அதிலிருந்து உன்னை தடுக்க முடியாமல் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தான் அவங்க இப்படி உன்னை அலட்சியப்படுத்துகிறாங்கன்றத நீ புரிஞ்சுக்கணும். இன்னும் அந்த காரியத்தை சரியாக சிறப்பாக செஞ்சு முடிக்கிறதுலையே கவனமாக இருக்கணும் என் செல்லமே. நான் இருக்கேன்ற தைரியத்தில் தான் நீ இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் உனக்கு துணையாக நான் இருந்து எல்லா விஷயங்களையும் உனக்கு சாதகமாக ஆக்கி தருவதற்காகவே இப்போது உன்னை தேடி வந்தேன். இத்தனை நாட்களாக நீ அனுபவிச்சுக்கிட்டு இருந்த எல்லா பிரச்சனைகளையும் இப்போதே தீர்த்து வைக்கப் போகிறேன் என் செல்லமே. தைரியமாக இரு.